வணக்கம், நான் உங்கள் கௌசி. இன்று கண்ணகி வழிபாடு பார்வையும் பதிவும் என்ற ஒரு ஆய்வு நூல் பற்றி பேச இருக்கின்றேன். இந்த நூலை எழுதியவர் கவிக்கோ வெள்ளவூர் கோபால் அவர்கள். இந்த நூலில் கூறப்பட்டுள்ள விடயங்களில் கண்ணகி வழிபாடு முன்னுரை பற்றி இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதன் பின் சேர நாட்டில், தமிழகத்தில், இலங்கையில் பௌத்த சிங்கள மக்களின் பார்வையில் வடபிரதேச கண்ணகி வழிபாடு, மட்டக்களப்பு பிரதேச கண்ணகி வழிபாடு என பல விடயங்களை நாம் ஒவ்வொரு காணொளியாக பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது கண்ணகி வழிபாடு பற்றிய முன்னுரையை எப்படி வெள்ளவூர் கோபால் அவர்கள் தந்திருக்கின்றார் என்பதை பார்ப்போம். வாருங்கள், காணொளிக்குள் போவோம். இன்றைய கேரளம் எனப்படும் சேரநாடு உட்பட்ட பண்டை தமிழகத்திலும், கன்னடத்தின் சில பகுதிகளிலும், ஈழத்தே தமிழ் சிங்கள மக்களிடத்திலும் ஆழமாக வேரூன்றிய தன்மையினை கண்ணகி பற்றிய ஐதீகங்களும் வழிபாடுகளும் வெளிப்படுத்துவதாக அமையும். உண்மையில் கண்ணகி கதை பற்றிய தொன்மமானது நீண்டகால வரலாற்றினை கொண்டிருப்பதை ஆய்வுகள் புலப்படுத்துகின்றன. வாய்மொழி வரலாறாக விரவி வந்த தெய்வீகம் பொருந்திய ஒரு பெண்ணின் கதை சங்க இலக்கியமாக நற்றிணையில் ஒரு முளை அறுத்த திருமாவுண்ணி, முளை குறைந்த திருமாவுண்ணி என்ற கருத்துப்பட குறிப்பிடப்பட்ட அதுவே இளங்கோவடிகளின் சிலப்பதிகார காப்பியமாக உருவெடுத்ததாக கருதுவர். நற்றிணையில் வரும் வேங்கை மரத்தடியில் நின்ற திருமாவுண்ணி, சிலப்பதிகாரம் குறிப்பிடும் வேங்க மரத்தடியில் நின்ற கண்ணகி, அத்தோடு தொங்க மரத்தடியில் நின்ற இயக்கி மற்றும் கேரளம், தமிழகம், கர்நாடகம் போன்ற இந்திய மாநிலங்களில் மலை ஜாதியினர் இன்றும் வணங்கி வருகின்ற பாலை மரத்தடியின் தெய்வமான ஒற்றை முளைச்சி போன்றவையும், இலங்கையில் பௌத்த சிங்கள மக்களிலேயே நிலவுகின்ற பத்தினி பற்றிய ஐதீகங்களும், 7 பத்தினிகள் கதையும், கிரியம்மா வழிபாடும், இலங்கை வாழ் வேடுவர்களின் மரத்தடி தெய்வமான பத்தினியும் மிக பழங்காலத்தை வரலாறாக கொண்டதாய் தெய்வ வழிபாட்டின் வெளிப்படையாக அமையும். இத்தகைய பழமை பொருந்திய தாய் தெய்வங்களை ஃப்ரீ காட்டஸஸ் என மேலத்திய சமூகவியல் மற்றும் மாநிலவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கேரளத்தின் கிராமிய மக்களிடையே காணப்படுகின்ற நீலி வழிபாடானது கண்ணகியின் முற்பிறப்பு பற்றி சிலப்பதிகாரம் குறிப்பிடும் நீலியை இணைத்து பார்ப்பதாகவே கொள்ளப்படும். நம் மத்தியில் படிக்கப்படுகின்ற கண்ணகி வழக்குரை காதையும் கண்ணகி தொன்மத்தின் பார்ப்பட்டதே. எனினும் வழக்குரை காதை கொண்டிருக்கும் சில அம்சங்கள் சிலப்பதிகாரத்திலிருந்து மாறுபடுவதை நம்மால் அவதானிக்க முடியும். இதில் குறிப்பாக அவளது தோற்றுவாய் முதல் கொண்டு திருமணம் வரையான பகுதிகளின் வேறுபாட்டினை இது அடக்கமாக கொள்ளலாம். வழக்குரை காதையில் சிவனும் உமையவளும் கைலையில் இருந்து பாண்டியவனின் நெற்றிக்கண்ணை அழிப்பதற்காக நாமங்கலையை மாங்கனி வடிவில் மதுரைக்கு அனுப்பியதாக கண்ணகியின் தோற்றுவாய் அமையும். சிங்களத்தில் எழுந்த பத்தினி ஹெலவும் கண்ணகியின் தோற்றுவாயை மாங்கனி மூலமே வெளிப்படுத்தும். மாங்கனியை சக்கர கடவுள் எனப்படும் இந்திரன் உண்ண முற்பட்ட போது அதில் ஒரு துளி பாண்டியனின் நெற்றிக்கண்ணில் விழ அது மறைந்ததாக அது கூறும். பின்னர் அம்மங்கனியிலிருந்து அழகிய இளவரசி வடிவில் பத்தினி தெய்வம் தோன்றியதாகவும் அது குறிப்பிடும். இதில் ஒரு முக்கிய அம்சம் யாதெனில், வழக்குரை காதையில் நாமங்கலையை சிவன் அனுப்பியதாக கூற, பத்தினி ஹெல்ல மாங்கனியை புத்தர் அனுப்பியதாக குறிப்பிடும். இதில் இணைவுற்றதாக 7 பத்தினி கடவுள் தோற்றம் பெறுவதையும் இன்னும் ஒரு தொன்மம் வெளிப்படுத்தும். காவிரி கரையில் விழுந்த மாங்கனியின் விதையானது ஒரு பெண் தெய்வமாக தோற்றம் பெற்றதெனவும், அது அம்மை, தொண்டை கரப்பான், குக்கள், இருமல், வைசூரி போன்ற நோய்களை தோற்றுவித்ததாகவும், அதனை கண்டு அஞ்சிய இந்துக்களும் பௌத்தர்களும் அத்தெய்வத்தை நோக்கி, அம்மா எங்களிடம் வாருங்கள் என இறந்து வேண்ட அத்தெய்வம் பின்னர் உஜமல பத்தினி, கரமல பத்தினி, கினி பத்தினி, டெவல் பத்தினி, சமன் பத்தினி,
ஐரங்க பத்தினி, சித்த பத்தினி என 7 பத்தினியாக மாறி மக்களை காப்பாற்றுவதாகவும் அது அமையும். இதனை ஒட்டியதாகவே கிரியம்மாவுக்கும் தானம் கொடுத்து வழிபாட்டு ஏற்றுவதும் அம்மக்களது நீண்டகால பாரம்பரியமாக இருந்து வருகின்றது. பௌத்த சிங்கள மக்களிடையே பத்தினி அம்மன் பற்றிய தொன்மமானது பன்னெடுங்காலமாக நிலவியதென்பதும் அது அவர்களது வழிபாட்டியலில் ஒரு முக்கிய அம்சமாக நிலைநிறுத்தப்பட்டதென்பதும் பேராசிரியர் கணநாத் ஒபயசேகர, கலாநிதி மிரண்டோ ஒபேயசேகர மற்றும் ஆரியதாச ரத்னசிங்க போன்ற ஆய்வாளர்களது தீர்க்கமான முடிவாக உள்ளது. ராவண காலம் முதலே பத்தினி நம்பிக்கை நிலைநிறுத்தப்படுவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். நில்தல்ல வளவ என்னும் இடத்தைச் சேர்ந்த பொத்குல என்பவரிடம் பெறப்பட்ட சில 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராவண கத்தா என்னும் வீட்டுச்சுவடியில் பெறப்படும் தகவல்களை அவர்கள் இதில் முக்கியப்படுத்தியுள்ளனர். நீண்ட கால வாய்மொழி வரலாறாக சொல்லப்பட்ட சம்பவங்களை இதை கொண்டுள்ளமையை கவனத்துக்குரியது. இந்த ஓலைச்சுவடி மில்லாவ வன்னி பண்டார மஹிந்த மகா கப்பின்ன விமர்சிங்க அதிகாரி என்பவரால் எழுதப்பட்டதாகும். சப்ரஹமுவையில் இருந்து ஆட்சி செய்த ராவணன் பத்தினி அம்மனின் ஆசை வேண்டி மத்துள்ள ஜனபத பத்தினி அம்மனின் தேவாலயம் சென்று அவளை வணங்கிய போது மயக்கமடைந்த நிலையில் தூய தங்கத்தாலான அவளது விக்கிரகத்தின் பாதத்தை அவன் விழுந்ததாகவும் அதன் போது அவனது நெற்றியில் காயம் ஏற்பட்டு அதில் வெளியான இரத்த துளிகள் நிலத்தில் சிந்தியதாகவும் பின்னர் அவற்றிலிருந்து மத்துள்ள பத்தினி தேவாலய வளவில் சிவப்பு நிற காளான்கள் உருவானதாகவும் அந்த ஈட்டுச்சுவடி குறிப்பிடுவதை பார்க்கலாம். அத்தோடு இச்சுவடியானது வாலகம்பா என அழைக்கப்பட்ட வட்டகாமினி அபயமன்னன் குறித்தும் அம்பொக்க குன்றில் அமைந்த பத்தினி தேவாலயத்தில் அவன் வழிபாடு ஏற்றி வந்ததாகவும் குறிப்பிடுவது அவதானிப்புக்குரியதாகும். சிங்கள மொழியில் எழுதப்பட்ட ராஜாவளி, கஜபாகு கத்தா, பத்தினி கத்தா, சிலம்பு கத்தா, பத்தினி தெய்யோ, பத்தினி படிம, தலமுர பூஜாவ, பகம கம்புரா, பத்தினி கெல்ல, பத்தினி சிரசபத, பாண்டி நலவ, பத்தினி மாலாவ, பலங்க கெல்ல, சலம்ப சந்திய, கோகில சந்தேசய, அம்பவிதிம போன்ற இலக்கியங்களும் மற்றும் கண்ணகி வழிபாட்டிற்குரியதான சிங்கள பத்ததிகள் போன்றவையும் இதற்கு சான்றாக அமையும். ராஜாவளி வாய்மொழி இலக்கிய வடிவமாக இருந்து 16ஆம் நூற்றாண்டில் சிங்கள மொழியில் எழுத்துரு பெற்றதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கோகில சந்தேய கிறிஸ்துக்கு பின் 15ஆம் நூற்றாண்டில் சிங்களத்தில் எழுதப்பட்ட முதல் பத்தினி தொடர்பான இலக்கியம் எனும் சிறப்பினை பெறுகின்றது. பத்தினி அம்மனை பற்றிய சிறப்பான பாடல்களை பந்திஸ்கொள்முரா கவி கொண்டுள்ளதை நாம் பார்க்கலாம். மட்டக்களப்பில் படிக்கப்படுகின்ற பொற்புறா வந்த காவியம் கண்ணகி தொடர்பில் வேறுபட்ட சில துன்பங்களை கொண்டிருப்பதாக அமையினும் வரலாற்று ரீதியான பல தகவல்களை அவை வெளிப்படுத்தும் தன்மையை நம்மால் அவதானிக்க முடியும். கலி பிறந்து 3300 ஆக சொல்லப்படுகின்ற கிறிஸ்துக்கு பின் 198 2ஆம் நூற்றாண்டின் இறுதி நாமங்களை எனும் அம்மன் மட்டக்களப்புக்கு வந்த கதையாக அது அமையும். பின்னணியில் பட்டிநகர் மற்றும் தம்பிலுவில் கண்ணகி தோற்றமும் அதில் சேரத்து குடியினரான மலவரசன் குடியினரின் உரித்தும் வெளிப்படும். இங்கே குறிப்பிடப்படும் நாமங்களை என்னும் பெண் குறித்து கவனம் செலுத்துவதே மிக முக்கியமானதாக தென்படுகின்றது. சிங்கள மக்களின் பௌத்த வழிபாட்டில் கண்ணகியோடு தொடர்புறுத்தப்படும் நாகமங்களையும் காவிரிப்பூம் பட்டணத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்களாக தங்களது வரலாறு கூடும் செட்டிநாடு, அதாவது காரைக்குடி செட்டி வம்சத்தினரின் நாகமங்கல தெய்வமான கண்ணகியும் கொப்புடையம்மன் இதுவும் ஒத்த தன்மை மிக்கவர்களாக அமைவதுவே அது. செட்டி நாட்டினர் நாககுலத்தின் ஒரு பிரிவினர் என்பதும் தங்கள் குல அழகியொருத்தியை சோழன் ஆசைநாகியாக்க விரும்பிய போது ஏற்றுக்கொள்ளாது அச்சம் மிகுதியால் காவிரிப்பூம் பட்டணத்திலிருந்து வெளியேறி புதுக்கோட்டை மன்னனின் கட்டுப்பாட்டில் இருந்த காரை மரங்கள் சூழ்ந்த அடர்ந்த காட்டு பிரதேசத்தில் ஒளிந்து வாழ்ந்ததாகவும் பின்னர் அந்த இடம் காரைக்குடியானதெனவும் கூறுவர். கண்ணகியும் அவர்களது வம்சம் சார்ந்தவர்களாகவே கொல்லப்படுகின்றாள். யாழ்ப்பாண பிரதேசத்தில் ஊர்கால் வலுவான கிராமியத்தன்மை கொண்ட
தாய் தெய்வ வழிபாடாக மிளிர்ந்து 1964 மேல் மட்டத்தினரின் ஆதிக்க மேம்பாட்டால் சமஸ்கிருத மயமாக்கலை வெளிந்து ஏற்றுக்கொண்ட கோப்பாய் பலானை கண்ணகி தொடர்பான தொன்மங்கள் மிக்க பிரமிப்பை ஊட்டுவன. ஆரிய சக்கரவர்த்திகளின் முன்னோர்கள் கண்ணகிக்கு முதலில் சேரன் செங்குட்டுவன் விழாவெடுத்த காலத்தே கண்ணகியை நோக்கி, தாயாரே, நீ எங்களிடம் வருவாயா என கேட்க கண்ணகியும் முழு மனதோடு ஆமென பதிலளித்து கோப்பாய் வந்து பலானையில் குடிகொண்டதாக அது தொடர்பான வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் கண்ணகி வழிபாட்டின் தொடக்க காலத்தினை கூறுவதாக அமையும் சிங்கள மக்களின் பத்தினி தெய்வ இலக்கியங்கள் தமிழில் எழுந்ததை விட அநேகமின்றே கூற வேண்டும். ராஜாவளி, கஜபாகு கத்தா, பத்தினி கத்தா, சிலம்பு கத்தா, பத்தினி தெய்யோ, பத்தினி படும, தலுமுற பூஜாவ, பகம கம்புரா, பத்தினி கெல்ல, பத்தினி சிரசபத, பாண்டி நலவ, பத்தினி மாலாவ, ராவண கத்தா, பலங்க கெல்ல, சலம்ப சந்திய, அம்ப விதிமா போன்ற இலக்கியங்களும் மற்றும் கண்ணகி வழிபாட்டுக்குரியதான சிங்கள பத்ததிகள் போன்றவையும் இதற்கு சான்றாக அமையும். கஜபாகு மன்னன் பத்தினியிடம் அருள் பெற்று, அம்மா எங்களிடம் இலங்கைக்கு வர வேண்டும் என விரும்பி அழைக்க பத்தினியும் பெருவிருப்புடன் இலங்கை வந்ததாக அவை கூறும். அது தொடர்பான கதைகளும் கண்ணகி வழிபாடோடு இணைந்த 7 கன்னிகள் வழிபாடும் கிரியம்மாத்தான வழிபாடும் சிங்கள கிராமிய மக்களிடம் இன்றும் நிலவுவது பத்தினி தெய்வம் தங்களுக்குரிய தெய்வமே என அவர்கள் வலுவான நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் நம் கவனத்தை ஈர்ப்பதாக அமையும். இது தொடர்பில் புகழ்பெற்ற கல்விமானும் தலைசிறந்த சமூகவியலாளருமான பேராசிரியர் கணநாத் உபயசேகரவின் கருத்துக்கள் நம் கவனத்தை ஈர்ப்பனவாகும். சிலப்பதிகாரம் கூறும் கண்ணகி கோவலன் கதை. கண்ணகி வரலாறு தொடர்பில் பல்வேறு தொன்மங்கள், ஐதீகங்கள், இலக்கியங்கள், வாய்மொழி கதைகள் என மிக பரந்த அளவில் தகவல்கள் பெறப்பட்டாலும் இளங்கோவடிகளின் சிலப்பதிகார காப்பியமே பொதுவான வரலாற்று இலக்கியமாக கொள்ளப்படுகின்றது. கண்ணகியின் காட்சிலம்பினை மையப்படுத்தியாக எழுந்ததே சிலப்பதிகாரம். தமிழில் எழுந்த 50 காப்பியங்களின் ஒன்றான சிலப்பதிகாரம் கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிற்குரிய நூலாகவே பொதுவாக கருதப்படுகின்றது. முத்தமிழ் நாடுகளையும் ஒருங்கிணைக்கும் தன்மையில் புகார்காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் என 3 நாடுகளதும் அப்போதைய தலைநகரங்களாக குறித்ததாக இக்காண்டங்களுக்கான பெயர்களை இளங்கோவடிகள் சூட்டியுள்ளார். புகார் என்பது பூம்புகார் எனப்படும் காவிரிப்பூம் பட்டணத்தை குறிப்பதாகும். உப பிரிவுகளாக இதில் மொத்தம் 30 காதைகள் உண்டு. பூம்புகார் நகரின் பெருங்கொடையாளனான பெருவணிகன் மாநாயகனுக்கு ஒரே மகளாக உதித்தவள் கண்ணகி. அதே நகரின் வணிகருள் தலைமை குடிமகனாக திகழ்ந்தவன் மாசாத்துவான். அவனுக்கும் ஒரே மகன் கோவலன். கோவலனுக்கு 16 வயதாக இருக்கும் போது, கண்ணகிக்கு 12 வயதாக இருக்கும் போதும் இருவருக்கும் மிக சிறப்பாக திருமணம் நடந்தேறியது. இருவரும் இனிமையான இல்லறம் பயக்கும் காலத்தில் தேவதாசிகள் எனும் பொதுமக்கள் வழிவந்த அழகின் ஆரணங்கு சித்ராவதியின் மகள் 13 வயதினை எட்டிய பேரழகி மாதவி 7 ஆண்டுகளுக்கு முறையாக நாட்டியம் பயின்று சோழனது நாட்டிய அவையிலே அரங்கேற்றம் காண்கின்றாள். அந்நிகழ்வு காண நாட்டின் அரசியல் பிரமுகர்கள், வெளிநாட்டு தூதர்கள், தலைசிறந்த கலைஞர்கள், பெருவணிகர்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் பெருவணிகனான கோவலனும் கலந்து கொள்கின்றான். அரங்கேற்றம் முடிவுற்றதும் மிக்க மகிழ்ச்சியுற்ற மன்னன் மாதவியின் ஆடல் திறமையை பெரிதும் பாராட்டி அவளுக்கு 1000 களஞ்சி பொன்மதிப்புள்ள முத்துமாலையினை, நாட்டியத்துறையின் தலைசிறந்த விருதான தலைக்கோள் விருதினையும் வழங்கி கௌரவிக்கின்றான். அக்கால முறைப்படி மாதவியின் தோழி வசந்தமாலை முத்துமாலையை எடுத்துக்கொண்டு பெருநகர வீதியிலே வந்து நின்ற 1000 களஞ்சி பொன் கொடுத்து இம்மாலையை வாங்குபவர் மாதவிக்கு அதனை அணிவித்து தனது நாயகியாக்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கின்றாள். ஏற்கனவே மாதவியின் ஆடலிலும் அழகினிலும் தன்னை பறிகொடுத்திருந்த கோவலன் 1000 களஞ்சி பொன் கொடுத்து மாலையை வாங்கியவனாக மாதவியின் இல்லம் நோக்கி செல்கின்றான். மாதவி அவனை எதிர்கொண்டு அழைக்க மாலையை அவளுக்கு அணிவித்த பின் அவளை ஆறத் தழுவிக் கொள்கின்றான். அவளின் அழகினிலும் அரவணைப்பிலும்
அன்பினிலும் கட்டுண்டு போன கோவலன் கண்ணகியை அடியோடு மறந்து விடுகின்றான். நாட்கள் மாதங்களாகி வருடங்களாக கழிகின்றன. அதனிடையே மணிமேகலை எனும் அழகே உருவான பெண் குழந்தைக்கு மாதவி தாயாகி விடுகிறாள். ஒரு புறத்தில் கோவலன் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க, மறுபுறத்தே குலமகளான கண்ணகி வேதனையின் விளிம்பில் உழன்று கொண்டிருக்கின்றாள். கோவலனின் பிரிவுத்துயர் நாள்தோறும் அவளை வருத்தினாலும் குலமகளிரின் அக்கால வாழ்க்கை நெறிமுறைகள் அவளை பூட்டிய விலங்குக்குள் இறுக்கமாகவே வைத்திருக்கின்றது. வெளிக்காட்ட முடியாதவாறு விம்மி விம்மி தனது கணவன் இன்று வருவான் நாளை வருவான் என நம்பி நம்பி கால ஓட்டத்தினூடே அவள் நகர்ந்து கொண்டிருக்கின்றாள். இந்த நிலையிலே பூம்புகாரில் இந்திர விழா மிக விமர்சையாக தொடங்குகின்றது. வழக்கம் போல மாதவியும் கோவலனும் அதில் கலந்து கொள்கின்றனர். மாதவியில் 11 வகையான நடனங்களும் பார்ப்போர் வியக்கும் வண்ணம் மிக சிறப்பாக நடந்து முடிகின்றது. மாதவியும் கோவலனும் புன்னைமர நிழலிலே தங்களது முத்துப்பந்தரின் மஞ்சத்தில் அமர்ந்து யாழ் இசைத்து காணல் வரி பாடல்களை பாடுகின்றனர். விதிப்பயன் சந்தேகம் என்ற முடிச்சை போட்டு இருவரையும் பிரித்து விடுகின்றது. வாணிபத்தை மறந்து மாதவியின் வளைகரத்துள் கட்டுண்டு கிடந்த கையில் இருந்த பொருட்களை அனைத்தையும் இழந்து விட்டவனாக கண்ணகியிடம் சென்ற கோவலன் அவளது காட்சிலம்பினை விற்று மீண்டும் வாணிபம் செய்து பொருளீட்ட கண்ணகியுடன் மதுரை செல்கின்றான். இந்த நிலையில் அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பினை திருத்துவதாக கூறி அதனை அபகரித்த அரண்மனை பொற்கொள்ளன் ஒருவனிடம் கோவலன் வர, அதனை வாய்ப்பாக்கி கொண்ட பொற்கொள்ளன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனிடம் பொய்யுரைத்து கோவலனை கல்வனாக்க, அதனை ஆராயாத மன்னனும் கோவலனை கொல்லுமாறு உத்தரவிடுகின்றான். இதனால் கோவலன் தலை துண்டிக்கப்படுகின்றது. இதனை கேள்வியுற்ற கண்ணகி மிக்க துயரமும் பொல்லா கோபமும் கொண்டவளாக தனது மறுசிலம்பை கையிலேந்தியவளாக பாண்டியன் அரண்மனையை அடைகின்றாள். பாண்டியனிடம் நீதி கேட்டு தனது கணவன் கல்வனல்லன் என்பதை நிரூபிக்கின்றாள். நீதி தவறிய பாண்டிய நிலத்திலே விழுந்து இறந்துவிட அரசி கோப்பெருந்தேவியும் உயிர் விடுகின்றாள். பாண்டியனுடன் பாண்டிமாதேவியும் உயிர்விட இதனை கண்ணுற்ற கண்ணகி அவளின் உடலை நோக்கியவாறு, பாண்டிமாதேவியே, கற்புள்ள மகளிர் பிறந்த பூம்புகார் நகரிலேதான் நானும் பிறந்தேன். உண்மையில் நானுமோர் பத்தினியானாலும் உன்னை போல் இப்போதே கணவனுடன் இறந்துவிட மாட்டேன். இந்த அரசை மட்டுமல்ல, மதுரை மாநகரையும் அழிப்பேன். எனது வஞ்சனத்தின் தன்மையை நீ காண்பாய் என ஆவேசமாய் கூறிவிட்டு வேகமாக நடந்து மதுரையை முறை பலம் வந்த பின்னர் தனது இடது மார்பகத்தை திருகி எறிந்தாள். மதுரை மாநகரம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குளவி எனுமிவரை கைவிட்டு தீத்திரத்தோர் பக்கமே சேர்க என அக்கினி ஏவினாள். மதுரையின் மேற்கு வழியாக வெளியேறிய கண்ணகி எங்குமே நிலையாக தரிக்காமல் இரவு பகல் பாராமல் வைகைக்கரையோரமாக காடு மேடு என தொடர்ந்து நடந்தாள். நெடுவே குற்றத்தை அடைந்த அவள் அங்குள்ள வேங்கை மரத்தடியில் கண்ணீர் சொரிந்தவாறே அமர்ந்தாள். சரியாக 14ஆம் நாளிலே இவ்வுலக வாழ்வை நீத்து தனது கணவன் கோவலுடன் வானுலகம் புகுந்தாள். கண்ணகி பற்றிய தொன்மம் எக்காலத்தில் தோன்றியது என்பதனை அறுதியிட்டு கூற இயலாது. எனினும் கண்ணகி கதை இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரமாக ஆக்கப்பெற்ற போது சேரன் செங்குட்டுவன், சாத்தனார், இளங்கோவடிகள் ஆகிய வரலாற்று பாத்திரங்களின் சமகாலத்தன்மையை அது அடைந்தது. கண்ணகியின் கதை நிகழ்வு காலத்தே வாழ்ந்ததாக சொல்லப்படும் சாத்தனார் மதுரை வெற்றி எரிந்தது உள்ளிட்ட அனைத்து வரலாற்றையும் இளங்கோவடிகளிடம் கூற, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினார் என்பது அப்பதிகம் மூலம் வெளிப்படுத்தப்படுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. கண்ணகி வழக்குரையில் கண்ணகி கோவலன் கதை. கிழக்கிழங்கை கண்ணகி வழிபாட்டில் கண்ணகி வழக்குரையே முக்கியத்துவம் பெறுவதாகும். இக்காவியமானது கிறிஸ்துக்கு பின் 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலோ அல்லது 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலோ எழுதப்பட்டிருக்கலாம் என்றே நம்பப்படுகின்றது. 8 பிரதிகளிலிருந்து இதனை 1968 தமிழறிஞர் பண்டிதர் வித்வான் வி.சி. கந்தையா அவர்களால் தொகுத்து பதிப்பித்துள்ளார். இதனை பாடிய புலவர் பற்றிய விவரங்கள் உறுதியாக கண்டறியப்படாத நிலையில் இதன் சில பாடல்களில் காணப்படும் பெயர்களின் அடிப்படையில் இப்புலவர் பெருமானின் பெயர் சகவீரன், காங்கேயன் ஆக இருக்கலாம் என
இதன் பதிப்பாசிரியரும் கூடவே இதற்கு அணிந்துரை எழுதிய புலவர்மணி பெரியதம்பி பிள்ளையும் கருதுவர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இப்புலவர் மட்டக்களப்பு காரதீவில் தங்கியிருந்து இந்நூலை யாத்திருக்கலாம் எனவும் பதிப்பாசிரியர் குறிப்பிடுவதை காண முடிகின்றது. இதனிடையே மகாவித்வான் எஃப்.எக்ஸ். நடராஜா அவர்கள் சகவீரன், காங்கேயன் போன்ற பெயர்கள் யாழ்ப்பாணம் செகராச சேகரனையே குறிப்பினவாதலில் அவரே இந்நூலை யாத்தவராகலாம் என கூறுவார். யாழ்ப்பாணத்தில் படிக்கப்படும் கோவலனார் கதையின் பதிப்பாசிரியரான திரு செல்லையா என்பாரும் அதற்கு முன்னுரை எழுதிய திரு கணபதி பிள்ளை அவர்களும் போத்துக்கேயரால் சிறை வைக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் குடாரிப்பு கிராமத்தைச் சேர்ந்த வெற்றிவேலி சட்டம்பியார் என்பவரே இதனை பாடினார் என குறிப்பிடுவதையும் காண முடிகின்றது. இதனிடையே அக்கரைப்பற்று பிரதேசத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் நவநாயகமூர்த்தி அவர்கள் கண்ணகி வழக்குரையில் தென்படும் மட்டக்களப்பு தமிழ் மற்றும் சமூக வழக்கார்கள் என்பவற்றின் அடிப்படையிலும் அன்றைய திருக்கோவில் பிரதேச கலை இலக்கிய சூழலை மையப்படுத்தியும் தமிழிலைச் சேர்ந்த புலவர் ஒருவராலேயே கண்ணகி வழக்குரை எழுதப்பட்டிருக்க வேண்டும் என முடிவுக்கு வருகின்றார். அத்தோடு அன்றைய காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் எழுந்த கோவலனார் கதை திருக்கோவில் பிரதேசத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருந்த தன்மையில் அதன் தாக்கமே தமிழில் புலவரை கண்ணகி வழக்குரையை எழுத தூண்டியதாக கருதவும் செய்கின்றார். இவை அனைத்தும் ஒரு விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலையில் கண்ணகி வழக்குரையானது கண்ணகி கோவலன் கதையை பின்வருமாறு கூறி செல்கிறது. பரராச முனிவரின் மகள் மிகுந்த கற்புடையவளாகவும் சிறந்த குணவதியாகவும் கடவுள் பக்தி நிரம்ப பெற்றவளாகவும் மிளிர்ந்தாள். இதனால் மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான் அவளை பூவிலகில் பிறந்து எல்லோரும் போற்றும் வண்ணம் கற்பின் சிகரமாக உயர்ந்து தெய்வ பெண்ணாக நிலை பெற்று வருமாறு வரம் கொடுத்து அனுப்புகின்றார். அக்காலத்தில் பாண்டிய மன்னனும் தனது தவப்பேற்றால் சிவனைப் போல நெற்றிக்கண்ணை உடையவனாக செருக்குற்று வாழ்ந்து வந்தான். இதனை சிறிதும் பொறுக்க முடியான மனத்தினலாய் உமாதேவியார் அவனது நெற்றிக்கண்ணை துடைத்தெறியுமாறு சிவனை வேண்டி நின்றார். இத்தகைய சூழலே பரராச முனிவரின் மகளை பாண்டிய நாட்டில் அவதரிக்க வேண்டிய நியதியை ஏற்படுத்துவதாக அமைந்தது. காலகட்டத்தில் பாண்டி நாட்டின் ஓரிடத்தில் புதுமை மிக்க மாங்கனி ஒன்று வெளிப்பட்டது. அதை பறிக்க மிற்பொடிவோரின் கைகளில் அது அகப்படாமலும் கண்களுக்கு அது மறைந்தும் தென்பட்ட நிலையில் முனிவர் ஒருவரின் ஆலோசனை பிரகாரம் பாண்டியன் தனது கை அம்பினால் அதனை எய்ததோடு அந்தரத்தில் தொங்கிய அதனை நிலத்தில் விழாத வண்ணம் தனது கையில் பற்றினான். அக்கணமே அக்கனியானது ஒரு நெருப்பு உருண்டையாக தோற்றம் பெற்று அவன் கையில் விழுந்தது. பயத்தினால் நெற்றியில் வியர்வை துளிர்க்க நடுங்கிய மன்னன் அதனை நிலத்தில் போட்டவாறு தனது கையினால் நெற்றி வியர்வையை துடைத்தான். மாங்கனி எனும் கற்பு கனல் பட்ட கையால் நெற்றியை துடைத்த போது அவனுக்கு அகந்தையை ஏற்படுத்தி கொண்டிருந்த நெற்றி கண்ணோ அடியோடு அழிந்து போனது. இதனால் மிகுந்த கவலை கொண்ட பாண்டிய நிலத்தில் விழுந்த நெருப்புக்கனியை பார்த்தான். அக்கனி மீண்டும் தனது பழைய நிலையை எட்டி இருந்தது. அத்தெய்வீக கனியை எடுத்துக்கொண்ட மன்னன் அதனை தனது மனைவி கையில் கொடுத்து நடந்தவற்றை விளக்கினான். அவளோ அதன் தெய்வீகம் கருதி அதனை ஒரு பொற்குடத்துள் வைத்தாள். 3ஆம் நாளில் அம்மாங்கனியானது ஒரு அழகிய பெண் குழந்தையாக காட்சி தந்தது. பயமும் வியப்பும் மேலிட்ட மன்னன் அரண்மனை சோதிடரை அழைத்து அது குறித்து விசாரிக்கலானான். மிக்க கூடல் மாநகருக்கு இதனால் கேடு விளையும் என சோதிடன் கூற அந்த ஆலோசனைப்படி பாண்டியன் அக்குழந்தையை ஒரு அழகிய பேழையுனில் வைத்து கடலினில் விட்டான். இக்காலத்தை சோழ நாட்டினை கரிகால் பெருவளத்தான் ஆண்டு வந்தான். அதன் துறைமுக நகரான காவிரிப்பூம் பட்டணத்திலே மைத்துனர் முறை கொண்ட மாசாத்துவான் மாநாயகன் எனும் 2 பெருவணிகர்கள் வாழ்ந்து வந்தனர். மாசாத்துவானுக்கு கோவலன் எனும் பெயர் கொண்ட ஒரு மகவி இருந்தான். மாநாயகனுக்கோ குழந்தைகள் இல்லை. இவ்விருவரும் கடற்கரையில் உலாவரும்போது பாண்டியனால் விடப்பட்ட பேழையானது குழந்தையுடன் மிதந்து வந்து கரையை தட்டியது. அதனை கண்ணுற்ற இருவரும் ஓடிச் சென்று பேழையை திறந்தபோது அதனுள் அழகிய பெண் குழந்தை இருக்க கண்டனர். மகிழ்ச்சி மேலிட்ட மாநாயகனோ குழந்தையை கையில் எடுத்து அதற்கு கண்ணகை என பெயரிட்டு வளர்க்கலானான். கண்ணகை வளர்ந்து பருவ பெண்ணானதும் கோவலனுக்கும்
கண்ணகிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது. அவளுக்கு அழகழகான நகைகள் எல்லாம் அணிவித்து மனநிறைவொய்யாத மாநாய்க்கர் அவளது கால் சிலம்பினுள் இடுவதற்காக பிறற்கரிதான நாகமணி பெறல்களை அவாவுற்ற நிலையில் சோழ நாட்டின் தென்பால் அமைந்த தீவொன்றிலே அதனை பெற முடியும் என அறிந்து கப்பல் படையொன்றினை மீகாமன் தலைமையில் அனுப்புகின்றான். அப்படைக்குரிய கப்பல்களை கட்டுவதற்கான உறுதிமிக்க மரங்கள் ஏற்கனவே ஈழ நாட்டிலேயே பெறப்பட்டவையாகும். கப்பல் படையுடன் அத்தீவை நோக்கி மீகாமன் பயணித்த போது அத்தீவின் தலைவனான வெடியரசன் மீகாமனை எதிர்த்து போரிட்டான். இரு சாராருக்கும் இடையே பெரும் போர் மூண்டது. ஈற்றில் வெடியரசனை மீகாமன் சிறைப்படுத்திய பின்னர் அங்குள்ள நாகமலையை அடைந்து நாகராசனை வணங்கி வேண்டிய நாகமணிகளை பெற்று திரும்பிக் கொண்டிருக்கையில் வெடியரசன் சிறைப்பிடிக்கப்பட்டதை அறிந்த அவனின் தம்பி வீரநாரணன் மீகாமனை வழிமறுத்து தாக்கினான். அதில் வீரநாரணன் இளப்பட செய்தி அறிந்த அவனின் இளவல் விலங்கு தேவன் விரைந்து வந்து மீகாமனுடன் போரிடலானான். வெற்றி தோல்வியின்றி தொடர்ந்த இப்போரை கண்ணுற்ற வெடியரசனின் வேண்டுகோளை அடுத்து இருசாராரும் சமாதானமுற்று தோழமை கொண்டாடி மீகாமனும் நாகமணியுடன் சோழ நாடு மீண்டார். நாகமணி பெறல்களாலான சிலம்பு கண்ணகையின் கால்களில் அணிவிக்கப்பட்டு திருமணமும் சிறப்பாக நடந்தேறியது. இது ஒரு புறம் நிகழ, மறுபுறத்தே இந்திரன் சபையிலே ஊர்வசியின் நடநிகழ்வுகள் ஒன்று இடம்பெறலாயிற்று. அதில் நடனமாடிய நிலையில் சயந்தகுமாரன் மீது காதலுற்றவளாக நடனத்தில் பிசகுற்ற ஊர்வசியை வீணை வாசித்துக் கொண்டிருந்த நாரதர் கண்ணுற்ற நிலையில் பூலோகத்தில் பிறக்க சாபமிட்டார். அவளோ காவிரிப்பூம் பட்டணத்தில் சித்ராவதியின் மகளாக பிறந்து மாதவி எனும் பெயரில் ஆடல் பாடல்களில் வல்லவளானாள். அவளது நாட்டிய அரங்கேற்றம் கரிகால் வளவனின் அரண்மனை அரங்கில் மிக சிறப்பாக நடந்தேறியது. அது கண்டு மகிழ்ந்த மன்னன் அவளை பாராட்டி பரிசுகள் வழங்கி பொன் மாலை ஒன்றினையும் அணிவித்தான். அத்தோடு மாதவியை அடைய விரும்புவோர் 1008 கலஞ்சி பொன் கொடுத்து அம்மாலையை வாங்குவதுடன் தினமும் அதே அளவு பொன் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என நியதியும் செய்தான். மாதவியின் ஆடல் பாடல்களிலும் அவளது பேரழகிலும் மயங்கி நின்ற பெருவணிகன் கோவலன் அதற்கு இசைவுற்று மாதவியை அடைந்து அவளுடன் வாழலானான். காலம் 2 ஆண்டுகளை கடந்துவிட நின்ற நிலையில் கோவலனது கடல் வணிகம் பெருமளவில் குன்றிவிட தினமும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய பொன்னை ஒரு நாள் கொடுப்பதில் அவனுக்கு தாமதம் ஏற்பட மாதவியின் தாய் சித்ராவதியோ அதனை பொறுக்காத தன்மையில் இதனை அறிந்த கண்ணகை தனது கணவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுக்க மாட்டாதவளாய் தான் அணிந்திருந்த நகைகளை கொடுத்தனுப்பினாள். சித்ராவதியின் வேண்டுகோளின் பேரில் அவற்றை பொன்னாக உருக்கிய போது அதில் அரைமா பொன் குறைவுபட அதனை ஏற்கக்கூடாதென்ற சித்ராவதியின் கோரிக்கையை மாதவி ஏற்ற நிலையில் கோவலன் பெரிதும் கவலையுற்றவனாக மாதவியின் அழைப்பின் பேரில் அவளுடன் காவிரிப்பூம் கடற்கரைக்கு செல்கின்றான். பின்னர் அங்கு அவளுடன் எதுவும் கூறாதவனாக அவளை விட்டு பிரிந்து கண்ணகியிடம் செல்கிறான். தனது இழிசெயல் குறித்து மிகவும் மனம் வருந்திய கோவலன் இரவோடிரவாக கண்ணகியை அழைத்துக் கொண்டு மதுரையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். பின்னர் மதுரையின் இடையசேரியை அடைந்த அவர்கள் அங்கு சில நாட்கள் தங்கியிருந்த பின் கண்ணகியின் ஒரு கால் சிலம்பினை விற்பதற்காக மதுரை மாநகரம் செல்கின்றான். அங்கு அரசின் கால் சிலம்பை திருடிய அரண்மனை பொற்கொள்ளன் ஒருவனால் கல்வன் என குற்றம் சாட்டப்பட்டு மன்னனது கட்டளை பிரகாரம் கோவலன் கொலை செய்யப்படுகின்றான். இதனை தனது தீக்கனவினால் அறிந்த கண்ணகை கோவலன் வெட்டுண்ட கொலைக்களம் நோக்கி விரைகின்றாள். தனது கனவின் உடலை கட்டித் தழுவி உயிர் பெறச் செய்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவன் மூலம் அறிகின்றாள். பின்னர் தனது மத்திய சிலம்பினை கையில் எடுத்தவாறு கோபக்கனல் பறக்க அரசு சபை நோக்கி விரைகின்றாள். நீதி தவறிய பாண்டியனுடன் வழக்குரைத்து வாதாடி தனது கணவன் கல்வனல்லன் என நீதியை நிலைநிறுத்துகின்றாள். நிலை குலைந்து போன மன்னன் நிலத்தில் விழுந்து உயிர் திறக்கின்றான். அக்கணமே அரசியும் உயிர் விடுகின்றாள். எனினும் சிறிதேனும் கோபம் தணியாத கண்ணகி தனது ஒரு முலையினை திருகி எறிகின்றாள். மதுரை மாநகர் கொழுந்து விட்டெறிய அவள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எரியுறாது நின்ற இடைச்சேரியை நோக்கி விரைகின்றாள். அங்கே
இடையர்குல பெண்கள் பால் தயிர் நெய் என்பவற்றால் அவளை குளிப்பாட்டி குளிர்விக்கின்றனர். பத்தினி தெய்வம் இவளே என்று அனைவரும் போற்ற கண்ணகி அம்மனும் மனம் குளிர்ந்து மதுரை மாநகர் தழைத்தோங்க வரம் கொடுக்கின்றாள். இதுவே வழக்குரை காதையின் சாரம்சமாகும். பௌத்த சிங்கள மக்களின் கண்ணகி கதை. இதனை அடுத்த காணொளியில் நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம். நன்றி. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நான் தொடர்ந்து போடுகின்ற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து சிங்கள மக்களிடையே நிலவுகின்ற கண்ணகி காதை பற்றி அடுத்த காணொளியில் கண்டு ரசிப்போம். நன்றி.